السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 321. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 321ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுன் நஹி அனில் புஹுலி வஷ்ஷஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 321ஆம் நாள் பாடத்தில் ஒரு புதிய தலைப்பினை நாம் துவங்க இருக்கிறோம். இப்ப இந்த பாடத்தில் ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த பாடத்தலைப்பு, இந்த பாடத்தலைப்பினுடைய அர்த்தமும் அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நம்ம முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் பண்ணவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துகளை நமக்கு பதிவு செய்து தருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அது கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக அமையக்கூடிய அந்த முதல் ஹதீஸ், அந்த ஒரே ஒரு ஹதீஸ், அந்த ஒரு ஹதீஸை உரித்தான செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற விஷயங்களை பற்றி நாம் மூன்றாவதாக பேச இருக்கிறோம். அப்போ இந்த 3 விஷயத்தை மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபுன் நஹி அனில் புஹுலி வஷ்ஷுஹி என்று அமையக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன? பாபுன் நஹி, தடுப்பது குறித்த பாடம். அனில் புஹுலி வஷ்ஷுஹி, கஞ்சத்தனத்தை விட்டும் இன்னும் அதிக கஞ்சத்தனத்தை விட்டும் தடுப்பது குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப புகுலுன்னு சொன்னா கஞ்சத்தனம். கஞ்சத்தனம்னா நமக்கு தெரியும், எந்த ஒரு செலவழிக்காமலும் எந்த ஒரு செலவையும் செய்யாம தன்னுடைய சொத்தை தனக்கு தானே தன்னோடையே வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்குது. யார்கிட்டையும் சதக்கா கொடுக்கிறது கிடையாது. தர்மம் என்பதனுடைய வாழ்க்கையில் இருக்காது. அவருடைய வாழ்க்கையில கஞ்சத்தனத்தோடு அவர் வாழக்கூடியவராக இருப்பார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப ஷுஹன்னு சொன்னாலும் கஞ்சத்தனம் தான். அப்ப புகுலுக்கும் ஷுஹக்கும் என்ன ஃபரக்கு, என்ன வித்தியாசம் கேட்டா ஒரு வித்தியாசம் நமக்கு சொல்லி தராங்க. முதலாவதாக புகுலுன்னு சொன்னா அலா மாஃபி யதிஹி, அதாவது தன் கையின் மீது என்ன இருக்குதோ, தான் கையில என்ன வச்சிருக்கிறானோ, என்ன செல்வம் தனக்கு சொந்தமானது இருக்குதோ அதன் மீது அவன் ஆசை கொண்டு அதில் அவன் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடியவனாக இருப்பான். அப்போ அதை யாருக்கும் அவன் கொடுக்க மாட்டான். அதை அவன் தனக்குள்ளேயே வச்சு கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இது புகுலு. அதுவே ஷுஹன்னு சொன்னா அலா மாஃபி யதிஹி வ அலா மாஃபி ஐதின் நாஸ், தான் கையில் இருக்கிறது மீதும் அவன் பேராசை கொள்வான், பிற மக்கள் கையில் இருக்கிற மீதும் பேராசை கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்ப தான் கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் அவன் செலவழிக்க மாட்டான். பிற மக்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதையும் எடுத்துக்கொள்வதற்கு அவன் எண்ணம் கொள்வான். தான் கொடுக்க மாட்டான், ஆனா அவனுக்கு வந்துகிட்டே இருக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? இதுதான் ஷுஹ் என்ற தன்மை என்பதாக நமக்கு வித்தியாசம் தருகிறார்கள். இப்படிப்பட்ட கஞ்சத்தனம் என்பது அது இந்த இஸ்லாத்தில் கூடுமான விஷயமே கிடையாது. கஞ்சத்தனத்தை வலியுறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹு தஆலாவும் நமக்கு அதிகமான ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது கொடைத்தனத்தை தான் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப பிற மக்களுக்கு கொடை அளிக்கணும், பிற மக்களுக்கு செலவு செய்யணும், நல்ல காரியத்துல ஈடுபடணும், பிற மக்களை படிக்க வைக்கணும், அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது. அப்ப இதுதான் இஸ்லாத்தில் ஆக சிறந்த செயல்பாடுகளாக இருக்கு. அப்ப கஞ்சத்தனத்தை எந்த விதத்திலேயும் இஸ்லாம் ஆதரித்தது கிடையாது.
அப்ப இந்த கஞ்சத்தனம் என்பது கூடாது, அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்ப இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஆயத்துக்களும் ஹதீசுகளும் இந்த கஞ்சத்தனத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாகவே இருக்கும். கஞ்சத்தனம் என்பது கூடாது என்பதை குறித்து பேசக்கூடிய ஆயத்துக்களாகவும் ஹதீசுகளாகவும் தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஆயத்துக்களும் ஹதீசுகளும் அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக இதற்கு கீழ் முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துக்களை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, அது எதற்காக வேண்டிய அந்த ஆயத்தை கொண்டு வந்தார்கள் என்ற பல செய்திகளை பற்றியெல்லாம் நம்ம அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம தர்ஜுமா வச்சு முழுமையாக நம்ம பார்ப்போம். மூன்றாவது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸினை நமக்கு இந்த கஞ்சத்தனம் என்பதான இந்த பாடத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸை இங்கு சொல்லித் தருவார்கள். அப்ப இந்த பாடத்தில் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸை மொத்தம் ஒண்ணுதான், ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. அந்த ஒரு ஹதீஸோடு இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படும். இப்ப அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அநீதம் செய்வதை, அநியாயம் செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அநீதம் செய்வது என்பது, இந்த உலகத்தில் அநீதம் செய்வது அது மறுமை நாளுடைய இருளாக இருக்கக்கூடியதாக இருக்கு. மறுமை நாட்களில் இருள்கள் இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட இருள்கள் தான் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அநீதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இரண்டாவதாக கஞ்சத்தனத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அழித்து விட்டதாக இருக்கின்றது. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கள் இல்லையா, அத்தகைய உங்களுடைய முன்னோர்கள்லாம் இந்த கஞ்சத்தனத்தின் மூலமாக தான் அவர்கள் அழியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அழிந்தார்கள். இன்னும் அந்த கஞ்சத்தனம் என்பது அவர்களை கொலை செய்யவும் தூண்டிவிட்டது. அப்போ ஒருவருக்கொருவர் தன்னுடைய ரத்தங்களை ஓட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக, தனக்குத்தானே ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்ன? அதற்கும் அந்த கஞ்சத்தனம் தான் காரணம். அந்த கஞ்சத்தனம் தான் அவர்களை இப்படி செய்ய தூண்டிவிட்டது. அதனால் அந்த கஞ்சத்தனத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இதுதான் ஒரே ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாவையும் அதனுடைய விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 61வது பாடம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 61வது பாடமாக இது அமைகின்றது. அப்ப இதுவரையிலும் ரியாதுஸ் ஸாலிஹீனில் நம்ம 60 பாடங்களை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். அந்த 60 பாடங்களில் படித்த அனைத்து ஹதீஸுகளையும் அல்லாஹு தஆலா நம்முடைய கல்பில் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த 61வது பாடத்தை நம்ம துவங்க இருக்கிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? பாபுன் நஹிய அனில் புஹ்லி வஷ்ஷுஹி என்று அமையக்கூடியதாக இருக்கு. கஞ்சத்தனம், இன்னும் அதிக கஞ்சத்தனம் என்பதை விட்டும் தடுப்பது குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப இதற்கான விளக்கங்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இப்போ முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக சொன்னாங்களா இல்லையா? இப்ப அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தத்தை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க பாருங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى. صدق الله العظيم. முதலாவதாக وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى, இன்னும் நிச்சயமாக யார் கஞ்சத்தனம் கொள்வாரோ, இன்னும் வஸ்தகனா, இன்னும் தேவையற்றவராக யார் ஆகுவாரோ. அப்ப தேவையற்றவராக ஆகுவார்னா இந்த உலகத்தில் காசு தேவையில்லாம, வசதிகள் தேவையில்லாதவராக ஆகிறது கிடையாது. நமக்கு தஃப்சீர்ல சொல்லி தரும் பொழுது வஸ்தகனா, அல்லாஹ்வை விட்டும் அவர் தேவையாகுவார். அப்ப அல்லாஹ்வே அவருக்கு தேவைப்படாது. அப்ப அல்லாஹ்வின் பக்கமே அவன் தேவையாக மாட்டான். அப்போ அல்லாஹ்வை வழிபட மாட்டான், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட மாட்டான், அல்லாஹ் என்ன காரியத்தை சொன்னாரோ அப்படி செய்ய மாட்டார். அத்தகையவர் தான், அதுதான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்விற்கு தேவையற்றவர். அப்படி யார் இந்த உலகத்தில் கஞ்சத்தனத்தோடு கஞ்சம் காட்டுவாரோ, இன்னும் அல்லாஹ்வை விட்டும் தேவையற்றவராக ஆகுவாரோ,
வகத்தப பில் ஹுஸ்னா, இன்னும் நல்லவைகளை கொண்டு பொய்ப்பிப்பாரோ. இப்ப நல்லவைகள்னா அல்லாஹ் என்னென்ன நல்ல காரியங்கள் என்று இந்த உலகத்தில் வைத்திருக்கிறானோ அந்த காரியத்தெல்லாம் பொய்ப்பிக்கிறது. அப்ப நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்மை காரியங்களாக இருக்கு. அது உண்மையானதாக சிறப்புக்குரிய காரியங்களாக இருக்குதா இல்லையா? அப்படி சிறப்புக்குரிய காரியத்தெல்லாம் இவர் பொய்ப்பிப்பார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நல்ல காரியங்கள்லாம் கெட்ட காரியம் என்பதாக பொய்யாக்கக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்டவர்களை கஷ்டமான வாழ்க்கைக்கு அவரை நாம் ஆளாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இத்தகைய கஞ்சத்தனத்தோடும் அல்லாஹை விட்டும் தேவையற்றவராகவும் இன்னும் நல்ல காரியத்தெல்லாம் யார் பொய்ப்பிப்பார்களோ அவர்களுக்கு கஷ்டமான வாழ்க்கையை கொண்டும் நாம் அவர்களை ஆளாக்கி விடுவோம். கஷ்டமான வாழ்க்கைக்கு அவர்களை நாம் ஆளாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அவருடைய வாழ்க்கை என்பது கஷ்டமாக கூடியதாக இருக்கும். இந்த உலகத்துல அவங்க ராகத்தா வாழ முடியாது, மறு உலகத்திலும் அவர்கள் ராகத்தாக வாழ முடியாது. அப்ப நிம்மதியான ஒரு லேசான வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை என்பது ஆகிவிடாது. ரொம்ப கஷ்டத்திற்குரிய வாழ்க்கையாக ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு கழிக்கக்கூடியவர்களாக ஒரு சூழலை அல்லாஹு தஆலா தந்துவிடக்கூடியதாக இருக்கிறான் என்று இதன் மூலமாக சொல்லித் தருகிறார். இன்னும் வமா யுக்னி அன்ஹு மாலுஹு, இன்னும் அவருடைய மால் என்பது அவருடைய செல்வம் என்பது அவனை விட்டும் தேவையற்றதாக ஆகிவிடாது. இதா தரத்தா, அவன் அழிந்து விட்டால் என்று சொன்னால் அவனுடைய செல்வம் என்பது அவனை விட்டும் தேவையற்றதாக ஆகிவிடும். அப்போ அவன் அழிஞ்சிட்டான்னு சொன்ன அந்த உலகத்தில் அவன் அழிந்து விடுகிறான், அவன் இந்த உலகத்தை விட்டு மஃபாத்தாகி விடுகிறான், மரணித்து விடுகிறான் என்று சொன்னா அவனுடைய சொத்து யாருக்கும் எந்த யூஸும் செய்யாது. இப்போ வமா யோகனி அனுகுனா அவனை விட்டு எந்த ஒரு தேவையும் பெறாதுன்னா அப்போ அது அவன்கிட்ட இருக்கிறவனுக்கு பிரயோஜனம் கொடுக்க கிடையாது இருக்கும். அவன் போயிட்டான்னு சொன்னா அந்த அந்த செல்வத்தை கொண்டு அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அந்த செல்வத்தை அவன் அழிஞ்சிட்டான்னு சொன்னா அதை எடுக்க முடியுமா? அந்த செல்வத்தை திரும்ப அவன் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதை அவனுடைய வாரிசுகளுக்கு சொந்தமாகிவிடும். அப்போ அவன் இந்த உலகத்துல எவ்வளவுதான் அவன் செல்வங்கள் வைத்திருந்தாலும் அந்த செல்வம் என்பது அவன் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவனை கொண்டு போக முடியாது என்பதை தான் அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லித் தருகிறான். பாருங்க, அல்லைல் சூரத்துல் லைல்ல 8-11. அப்ப 8வது ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து வரைக்கும் சூரத்துல் லைலில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இதுதான் முதலாவது ஆயத். இப்ப இந்த ஆயத்தினை முஸ்தன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயமே மம் பகீல என்பதாக சொன்னான். யாரு கஞ்சம் கொள்வார்களோ, யாரு கஞ்சத்தனத்தோடு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அவர்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை என்பதை நாம் அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்ப அவர் கஷ்டமான வாழ்க்கை என்பதுதான் வரும். அப்ப கஞ்சத்தனத்தோடு வாழ்பவர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவார். நல்ல செழிப்போடு நல்ல செல்வத்தை செலவழிக்கக்கூடியவராக வாழக்கூடியவர் இந்த உலகத்தில் லேசான வாழ்க்கையை, பரக்கத்தான அபிவிருத்தியான வாழ்க்கையை பெறக்கூடியவராக இருப்பார் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தானதை முஸ்தன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக 2வது ஆயத்தை சொல்றாங்க பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. ஸதகல்லாஹு அல்-அஸீம். இதனுடைய அர்த்தம் என்ன? وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ, தன்னுடைய மனதின் கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ فَأُولَٰئِكَ, எனவே அவர்களே ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத். இப்ப தன்னுடைய மனதினுடைய அந்த கஞ்சத்தனம், மனதில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்னா யார் இந்த உலகத்தில் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை விட்டும் அவர் வாழ்கிறாரோ, அந்த கஞ்சத்தனத்தெல்லாம் விட்டுட்டு அவர் நல்ல செலவழிக்கக்கூடியவராக, நல்ல விஷயத்தில் நல்ல காரியத்தில் செலவு செய்யக்கூடியவராக யார் வாழ்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். இந்த உலகத்திலும் வெற்றியாளர்கள் அவர்கள்தான், மறு உலகத்திலும் வெற்றியாளர்கள் அவர்கள்தான் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். அத்தகாபுன், சூரத்து தகாபுனில் 16வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஆயத்தும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இங்க ஷுஹ நஃப்ஸிஹி என்பதாக ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னான். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சத்தனம், அதை விட்டும் யாது பாதுகாக்கப்படுகிறார்கள் அவங்க தான் வெற்றியாளர்கள். இப்ப கஞ்சத்தனம் இருப்பவர் வெற்றியாளராக ஆக முடியாது, கஞ்சத்தனத்தை விடுபவர் தான் வெற்றியாளராக ஆக முடியும் என்ற ஒரு கருத்தினை அல்லாஹ் சொல்லித் தருவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸ்தன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள்.
இப்ப பாருங்க, வஅம்மல் ஹதீஸு, இன்னும் இந்த ஹதீஸுகள் ஆகிறது, ஃபதகத்தமத் ஜும்லத்தும் மின்ஹா, இவைகளிலிருந்து ஜும்லா என்பது, இந்த வாக்கியம் என்பது முன் சென்று விட்டது, ஃபில் பாபி சாபிகி, கடந்து சென்ற முன் சென்ற அந்த பாடத்திலேயே இதனுடைய ஜும்லா என்பது கடந்து சென்று விட்டது. அப்ப அந்த ஹதீஸ்கள் எல்லாம் முன்னாடியே சென்று விட்டது என்பதாக நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்ப முதலாவது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க, 562வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 562வது ஹதீஸாக அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வஅன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கால, அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் லுல்ம, அநீதத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் லுல்ம, ஏனென்றால் நிச்சயமாக அநீதம் என்பது, லுலுமாத்துன் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளுடைய இருள்களாக அநீதம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ப மறுமை நாள் இருக்குதா இல்லையா, அந்த மறுமை நாள் இருக்கக்கூடிய இருள்கள், அந்த இருள்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதமாக இருக்கின்றது. அப்போ நமக்கு ஷரஹல் இன்னொரு விஷயத்தை அருமையாக தெளிவுபடுத்துறாங்க. அப்போ ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒரு நபர், இதன் மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனிதன் துல்மு செய்கிறான், அநீதம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த மறுமை நாளில் இருள் அடைந்தவனாக இருப்பானாம். இப்ப பிரகாசம் என்பது அவனுடைய உடல்களில் இருக்காது. ஒரு ஒளிமயமான ஒரு இடத்தில் அவன் இருக்க மாட்டான். இருள் நிறைந்த இடத்திலும் இன்னும் இருள் நிறைந்தவராகவும் தான் அவர் காணப்படக்கூடியவராக இருப்பார் மறுமை நாளில். அத்தகைய ஒரு அர்த்தத்தை, அத்தகைய ஒரு விளக்கத்தை நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுமை நாளுடைய இருள்களாக இந்த அநீதம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, அதனால் நீ அநீதத்தை அஞ்சிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வத்தகு ஷுஹ, இன்னும் அதிக கஞ்சத்தனத்தையும் நீ அஞ்சிக்கொள். இன்ன ஷுஹ, ஏனென்றால் நிச்சயமாக கஞ்சத்தனம் என்பது, அஹ்லக, அது அழித்து விட்டது, மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் ஆகியிருந்தவர்களை அது திட்டமாக அழித்து விட்டது. உங்களுக்கு முன்னாடி ஆகியிருந்தாங்களா இல்லையா, அவங்களெல்லாம் இந்த கஞ்சத்தனம் தான் அழித்ததாக இருக்கின்றது. இப்ப முன்னால் ஆகியிருந்தவர்கள் யாருன்னு சொன்னா பனு இஸ்ராயேலர், அந்த பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயேலர்கள் இருப்பார்களா இல்லையா, அவங்களதான் சொல்லித்தராங்க. அப்போ அவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த பனு இஸ்ராயேலர்கள்லாம் இந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக தான் அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். அப்போ தன்னிடத்துல அதிகமான சொத்தை அவர்கள் கேட்டு பேராசைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. நமக்கு தெரியும், அவர்களுக்கு சுவனத்தின் உணவான பல உணவுகளை அல்லாஹ் தஆலா வழங்கினான். அப்ப அந்த உணவுகளை கொண்டெல்லாம் அவங்க போதுமாக்கி கொள்ளல, அதை சாப்பிட்டு கொண்டே தன்னுடைய செல்வத்தை வைத்துக் கொண்டே அவர் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். அப்படி எல்லாம் செய்யாம அதுக்கு மேலேயும் அவர்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னும் தன்னுடைய இருக்கக்கூடிய செல்வத்தையும் அவங்க செலவழிக்காதவர்களாகவும் ஆகியிருந்தாங்க. செலவழிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப பேராசை கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க, கஞ்சத்தனம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த கஞ்சத்தனம் தான் அவர்களை அழித்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஹமலஹும், அந்த கஞ்சத்தனம் என்பது அவர்களை தூண்டிவிட்டது, அலா அன் சஃபகு, அவர்கள் சிந்துவதின் மீது தூண்டிவிட்டது, திமாகும், அவர்களுடைய இரத்தத்தை சிந்துவதன் மீதும் அந்த கஞ்சத்தனம் என்பது அவர்களை தூண்டிவிட்டது. அப்போ அந்த இரத்தத்தை சிந்தவும் செய்ய செய்து விட்டது அந்த கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக ஒருவருக்கொருவர்கள் தன்னுடைய ரத்தங்களை ஓட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக, சிந்திக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப ரத்தத்தை சிந்திக்கொள்றதுனா ஒருவருக்கொருவர் கொலை செய்யக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. இந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக ஒவ்வொருவர் சண்டை சச்சரவு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அப்படி கொலையெல்லாம் நிகழக்கூடியதாக ஆகிவிட்டது. அந்த கொலை செய்வதன் மூலமாக ரத்தம் சிந்தினார்கள் இல்லையா, அதனால் தான் சொல்றாங்க அன்சஃபகு திமாஹும், அவருடைய ரத்தங்களை அது சிந்த செய்வதன் மீதும் அந்த கஞ்சத்தனம் என்பது அவர்களை தூண்டிவிட்டது என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் வஸ்தஹல்லு வஹாரிமஹும், இன்னும் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஹலாலாக்க செய்வதையும், அவர்கள் ஹலாலாக்க தேடுவதையும் அந்த கஞ்சத்தனம் என்பது அவர்களை தூண்டிவிட்டது. அந்த கஞ்சத்தனம் எந்த அளவிற்குன்னு சொன்னா, அல்லாஹ் அவர்கள் மீது என்னென்ன விஷயத்தெல்லாம் ஹராமாக ஆக்கினானோ அந்த ஹராமான காரியத்தை எல்லாம் அவர்களை ஹலாலாக்க செய்ய விடவும் செய்திருச்சு. இப்போ நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க ஹராமான காரியங்கள். அப்போ உதாரணத்துக்கு அந்த யஹூதிகளின் மீது அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய ஒன்றை போல எப்படி ஹராமாக்கினா, சனிக்கிழமை அன்று வேட்டையாடுவதை எல்லாம் ஹராமாக்கினானா இல்லையா, அது போல
அப்ப அது வேட்டையாக்கியது ஹராமாக்கியதெல்லாம் அவங்க ஹலாலாக்க தெரிஞ்சாங்க. அல்லாஹ் சனிக்கிழமை ஹராமாக்கிட்டான் வேட்டையாடுறத, நம்ம வேட்டையாட போகக்கூடாது அப்படின்னு அவங்க தவிர்த்து கொள்ளல. திரும்ப அந்த வேட்டையை அவர்கள் தொடங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அவங்களை ஹராமான காரியத்தை அவங்க செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்றாங்க விளக்கத்துல நமக்கு, அவர்களின் மீது ஹராமாக்கப்பட்ட பெண்களை அவர்கள் ஹலாலாகவும் ஆக்கி கொண்டார்கள். இப்ப யாரெல்லாம் அவங்களுக்கு மஹரமான பெண்களோ, அவங்க திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் உறவு வைத்துக் கொள்வதற்கு யாரெல்லாம் ஹராமான பெண்களோ அவர்களை அவங்க ஹலாலா ஆக்கிட்டாங்க. அப்போ தனக்கு கூடுமானதாக அவர்களை தனக்கு தானே அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். இன்னும் சொல்றாங்க விளக்கத்துல, அந்த பெண்களை கொண்டு ஃபாஹிஷத் அதாவது கேவலமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த பெண்களை எல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக, அப்படி விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களாகவும் இதுபோல பல கேவலமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய பெண்களாகவும் அவர்கள் ஆளாக்கி விட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த கஞ்சத்தனம் என்ற அந்த ஒரு குணம்தான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 562வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 2 விஷயத்தை சொல்லித் தராங்க. ஒன்னு இத்தகுல் லுல்ம, அநீதத்தை நீ பயந்து கொள் என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது வத்தகு ஷுஹ, கஞ்சத்தனத்தை நீ பயந்து கொள் என்பதாக சொன்னார்கள். அப்ப நமக்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவது கஞ்சத்தனம் தான். இந்த கஞ்சத்தனத்தை நீ பயந்து கொள். அந்த கஞ்சத்தனம் என்பது உனக்கு முன் வாழ்ந்தவர்களை அழித்தவர்களாகவும் இருக்கு, இன்னும் அவர்களை தன்னுடைய கொலை செய்ய வைக்க தூண்டியதாகவும் இருக்கு, இன்னும் அவர்களுக்கு ஹராமான காரியங்களை ஹலாலாக்க தேடக்கூடியதாகவும் அது ஆக்கிவிட்டது. அப்படிப்பட்ட மோசமான கஞ்சத்தனத்தை நீ விட்டுவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த 562வது ஹதீஸ் தான் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹதீஸாகவும் இறுதி ஹதீஸாகவும் இந்த ஹதீஸே அமையக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் சொல்கிறார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்தில் இந்த 61வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகளையும், அதற்கு கீழே முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சில ஆயத்துகளையும், அதற்கு கீழே வரக்கூடிய அமையக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாக்களை விளக்கங்களை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 62வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.